ஹாய் ஹலோ எவ்ரிவன், பொங்கல்லாம் சிறப்பாக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இந்த மாலத்தீவு பிரச்சனை பெருசாக போகாது அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் அதோடைய தீவிரம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நேற்று ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு மாலத்தீவின் பிரசிடென்ட் அவர்கள் மொய்சோ. முதல் தடவை மாலத்தீவு விவகாரத்தை பற்றி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் EAM ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. தைவானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அமெரிக்கா ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஒரே நாளில் 26 ரஷ்யன் ஹெலிகாப்டரை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சுவாரஸ்யமான செய்திகள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு நாங்கள் பகிர்வோம். இதில் ஆர்வமுள்ள அன்பர்கள் நம்ம சேனலின் ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாலத்தீவு பிரச்சனை சரியா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு. எப்படின்னா, அங்க அதிபர் மாறும்போது இங்க பிரச்சனை வரும். அதாவது ஒரு வாட்டி இந்தியாவுக்கு ஆதரவான அதிபர் அங்க வருவாங்க, ஒரு வாட்டி இந்தியாவுக்கு ஆதரவு இல்லாத அதாவது சைனாக்கு ஆதரவான அதிபர் வருவார். இதுதான் உங்களுக்கு வயசு வருஷாவா இருந்துகிட்டு இருந்தது. அப்படி அதிபர் மாற்றம் வரும்போது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே அப்பப்போ பிரச்சனை வரும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லை. குறிப்பா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போன்றோம், லட்சத்தீவு மாலத்தீவு போன்ற ஒரு சுற்றுலா தான், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு லட்சத்தீவை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியதும் மாலத்தீவில் இருக்கிற பல பேருக்கும் பயத்தை உருவாக்குனது அப்படின்னு சொல்லலாம். 3 மாலத்தீவு மினிஸ்டர்ஸ் அப்படி இப்படி அப்படின்னு சில பதிவை போட்டிருந்தாங்க. அதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த பதிவை பார்த்து நம்ம இந்தியர்கள் பல பேரும் பாய்காட் மால்டிவ்ஸ் அப்படின்னு மாலத்தீவை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதே சைனாவுக்கு சுற்றுப்பயணம் செஞ்ச மாலத்தீவின் அதிபர் மொய்சோ அந்த பயணத்தை முடிச்சுட்டு வந்து ஒரு தகவலை கொடுக்குறாரு. மாலத்தீவுங்கிற தீவு கூட்டத்தில் இருக்கிற எந்த இடத்துலையும் இந்தியாவின் மிலிட்ரியோ இல்லை மிலிட்ரி பர்சனல்ஸ் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. முக்கியமா இந்த அறிவிப்புங்கிறது வந்து மால்டிவ்ஸின் பிரசிடென்ட் மொய்சோ அவர்கள் சைனாக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இந்த அறிவிப்பு வருது அப்படிங்கிறது நம்ம முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸ்டேட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே இந்தியா மாலத்தீவு இரு நாட்டு இடையே இருக்கும் சீனியர் அபிஷியல்ஸ் ஒரு பேச்சுவார்த்தை, இந்த பிரச்சனைக்காக பேச்சுவார்த்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்திலையும் மாலத்தீவின் பிரசிடென்டால் இந்த ஒரு விஷயம் அழுத்தம் தரப்பட்டது. இந்தியா கிட்ட இது மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் தரப்பட்டது. அந்த அழுத்தத்தை தொடர்ந்து அவரும் ஓப்பனா இது மாதிரி இந்தியாவின் சோல்ஜர்ஸ் மாலத்தீவுங்கிற தீவு கூட்டத்திலேருந்து வெளியேறுங்க, உங்களுடைய டெட்லைன் 2 மாசம் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இடத்த காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்ப வெளியில வந்திருக்கு. மொய்சு அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து ஆன்டி இந்தியா ஸ்டான்ஸ் கொண்ட ஒரு பிரசிடென்ட். அப்படி இல்லைன்னா இவர் வந்து ப்ரோ சைனா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு கோரை வச்சுதான் இவர் எலெக்ஷனுடைய கேம்பெயினே நடத்தப்பட்டது. அந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல ஜெயிச்சுதான் இவர் வந்து பிரசிடென்டா ஆகியிருக்கிறாரு. அண்ட் இப்படிப்பட்டவரு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டாரு. அதுதான் இப்ப பண்ணிட்டு வர்றாரு. அது எப்ப ஜெயிச்சாரோ அப்ப இருந்து சைனாக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் பல நடவடிக்கைகளை அவர் ஈடுபட்டுக்கிட்டு வந்தாரு. சரி, நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை விவகாரம் இல்லையா, அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு மால்டிவ்ஸ் இந்தியாவுக்கு இடையே பிரச்சனை இப்ப ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஜெய்சங்கரிடம் கேட்ட கேள்விக்கு சிம்பிளா 2 வார்த்தையில சொல்லி முடிக்கிறாரு. மால்டிவ்ஸ் இஷ்யூ இஸ் எ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதாவது மால்டிவ்ஸ் பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனை அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அதாவது அவரும் என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சி மாற்றம் வரும்போது இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இது மாதிரி பிரச்சனையை கையாள்வதற்கு தான் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை நம்ம வச்சிருக்கிறோம். பட் இப்பயுமே ஒவ்வொரு நம்ம பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அவங்க ஒத்து போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அதன் ஒரு வெளிப்பாடாவே இதை நான் பாக்குறேன். மற்றபடி ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிக்கிறாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்தியாவை சுற்றி உள்ள அண்டை நாடுகிட்ட இருந்து இந்தியாவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் அவங்க ஒர்க் பண்றாங்கன்னு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ரீலங்காவை எடுத்துக்கலாம். மால்டிவ்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் நேபாள், அண்ட் அதுவும் இல்லாமல் பூட்டானும் மால்டிவ்ஸ் மாதிரி தான். அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை வரும். பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்ல, ஃபுல்லாமே அவனுடைய கைக்குள்ளியா மாறிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய வருது. இந்தியாவின் அண்டை நாடிடம் இருந்து இந்தியாவை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சைனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மால்டிவ்ஸில் சேஞ்ச் ஆன ஆட்சி மாற்றம் இது எல்லாமே இப்போ சைனா கொஞ்சம் ஆதரவாக இருக்கு. அண்ட் இந்தியா இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. இந்தியா இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்தியா இருக்கிறாங்க.
அடுத்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது தைவான் தான். நேற்று இந்த பிரசிடென்ட் கேண்டிடேட் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த பின்னாடி அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு பயங்கரமான அறிவிப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ப்ரோ சைனா ஸ்டான்ஸ் அமெரிக்கா எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம். வி டஸ் நாட் சப்போர்ட் தைவான் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய அறிவிப்பு. என்னது, தைவானோட இண்டிபெண்டன்ஸுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுல நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இதே விஷயத்த அமெரிக்காவின் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் ஐ திங்க் டிசம்பர் இல்ல அக்டோபர் மாசத்துல இதே விஷயத்த அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தான் இப்ப திருப்பி ஒரு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு பைடன் சொல்லியிருக்காரு. பட் ஆனா பைடன் ஒரு வேலிடான ரீசன் வச்சு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வரல, ஆனா ஆள் மாறி இருக்கிறாங்க. ஜெயிச்ச பிரசிடென்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா லாய் சாங்குங்கிற வில்லியம் லாய் தான். ஸோ இவர் வந்து இப்ப தாய்வானை இண்டிபெண்டன்ட் தாய்வானா ஆக்கிறதுக்கான ஒரு அஜெண்டாவை வச்சுதான் இந்த எலெக்ஷன் கேம்பெயினை நடத்தினாரு. அதுல அவர் ஜெயிச்சாரு. தாய்வான் மக்கள் எல்லாமே இண்டிபெண்டன்ட் தாய்வானை தான் விரும்புறாங்க. பட் எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இந்த தைவானோட இறையாண்மை, அதாவது தைவானின் சாவர்ஜினிட்டி அண்ட் இந்த ஒன் சைனா பாலிசி, இதுல எங்களுக்கு கொஞ்சம் பெரிய குழப்பம் இருக்கு. முக்கியமா தைவானின் இறையாண்மை, அதுல எங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கு. அதில் நாங்கள் கிளியர் கட்டாக இல்லாமல் தாய்வானின் இண்டிபெண்டன்ஸ்க்காக எங்களால் குரல் கொடுக்க முடியாது. அண்ட் அதே சமயத்தில் சைனா ஃபோர்ஸ்ஃபுல்லாக தாய்வானை பிடிக்கணும், ஒன் சைனா பாலிசி மூலயமா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களை கிராப் பண்ணாங்க, தங்களோட இணைக்க விரும்பினாங்கன்னா அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பைடன் சொன்னதுலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்க. தைவான் உண்மையாலுமே சைனாவுக்கு சொந்தமானதா இல்லை தைவான் தானா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க தெளிவு இல்லை. அதனால தான் இப்போ பைடன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அடுத்த செய்தியாக நம்ம ரஷ்யா உக்ரைன் போருக்கு பாடலாம். அங்கே ஒரு சமட்டிஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. உக்ரைனில் இருக்கும் 5 வெவ்வேறு இடங்களில் உக்ரைனின் மிலிட்டரிக்கு தேவையான உதிரி பாகங்கள் லைக் ஷெல்ஸ், கன் பவுடர்ஸ், UAV போன்றவற்றை ப்ரொடியூஸ் பண்ணும் பிளான்ஸ் இருக்கு. இந்த 5 முக்கிய இடங்களையும் டார்கெட் பண்ணி ரஷ்யா தன்னோட கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைலை கொண்டு தாக்குதல் நடத்தி இந்த 5 வெவ்வேறு இடங்களில் இருக்கும் பிளான்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது இல்லாம கெர்சன்ல மட்டும் 28 ஷெல்லிங்ஸை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. ரெசிடென்சியல் ஏரியா, போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி ஏரியால, அதாவது துறைமுகம் சார்ந்த ஏரியால இந்த ஷெல்லிங்ஸ் எல்லாமே கெர்சன்ல இருக்கும் துறைமுக நகரங்கள் மீது இந்த ஷெல்லிங்ஸ் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அண்ட் இதுல 6 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இது இல்லாம ரஷ்யா மிசைல்ஸ், ஆர்டிலரிஸ், UAV இது கொண்டு 107 உக்ரைனின் ஆர்டிலரி யூனிட்ஸை 131 உக்ரைனை சுற்றியுள்ள வெவ்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்தி 107 ரெடி டு அட்டாக் உக்ரைன் ஆர்டிலரி யூனிட்ஸை அழிச்சிருப்பதாகவும் ரஷ்யா தரப்பு சொல்லியிருக்கு. உக்ரைன் பக்கம் இருந்து வந்த 21 ட்ரோன் அட்டாக்கும் 8 ஹைமார்ஸ் அட்டாக்கும் MLRS ப்ரொஜெக்டைல் அட்டாக்கும் ரஷ்யாவால் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி ரஷ்யா தரப்புல இருந்து கூறியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த ட்ரோன் அட்டாக் மட்டும் கெர்கிவ், லுஹான்ஸ், டோன்ஸ்க், ஜாப்ரோசியா இந்த இடத்துல நடந்திருக்கு. ISWங்கிற இன்டர்நேஷனல் ஸ்டடி ஆஃப் வார், இவங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போல தீவிரமா மானிட்டர் பண்ணிட்டு டே டு டே அப்டேட் கொடுத்துட்டு ஒரு வார ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய பிளாக். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் ஆரம்பித்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உக்ரைனிடம் இருக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சிருக்கு. அவங்க லாங் ரேஞ்சுக்கான விதத்திற்கு தன்னுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேரை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உக்ரைன் இந்த இடத்துல தன்னுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ISWவால் இப்போ தரப்பட்டிருக்கு. லாட்வியால பேசிய ஜெலன்ஸ்கி ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறாரு. இந்த அப்டேட் மூலியமா உக்ரைனுக்கு நீண்ட நாள் கழிச்சு அவங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உக்ரைனுக்கு உதவிய மேற்குலக நாடுகள் லாங் ரேஞ்ச் மிசைலையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அந்த லாங் ரேஞ்ச் மிசைலை கொண்டு ரஷ்யாவின் 26 ஹெலிகாப்டர்ஸையும் 12 ஏரோப்ளேன்ஸையும் அழிச்சிருப்பதா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பா இந்த 26 ரஷ்யன் ஹெலிகாப்டர்ஸ் அழிச்சிருப்பது அப்படிங்கிறது வித்தின் 1 டேல அந்த 26 ரஷ்யன் ஹெலிகாப்டர்ஸ் அழிச்சிருக்காங்க அப்படிங்கறத இங்க நம்ம நோட் பண்ணி பேச வேண்டிய விஷயமா இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், எது மாதிரியான லாங் ரேஞ்ச் வெப்பன் இவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி சஸ்பென்ஸாவே வச்சிருக்காரு. பார்ட்னர் ப்ரொவைடட் வெஸ்டர்ன் வெப்பன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. பட் ஆனா நாம இதை டீகோட் பண்ணும்போது 2 நாடுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெப்பன்ஸை கொடுக்குற நாடு. ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு பிரிட்டன். பிரிட்டன் எந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில்டர் போட்டானா அது ஸ்டார்ம் ஷேடோங்கிற மிசைல் தான். அந்த மிசைலை தன்னுடைய ஜெட்ஸ்ல பயன்படுத்தி பல நாளாவே உக்ரைன், கிரீமியா, ரஷ்யாவின் முக்கியமா போர்ட் ஃபெசிலிட்டி, செவஸ்டோபோல் இது மாதிரியான ஏரியாவை அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ ஒன்று இதில் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இருக்கும். அண்ட் இன்னொன்று அமெரிக்கா வழங்கிய ATACMS அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கா வழங்கினதில் லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த ATACMS தான். ஸோ கண்டிப்பாக இந்த ATACMS அந்த ஸ்டார்ம் ஷேடோ இந்த 2 கண்டிப்பாக உக்ரைன் பயன்படுத்தியிருப்பாங்க. இதை பயன்படுத்தி தான் ரஷ்யாவின் ஹெலிகாப்டர்ஸ் 26 ஹெலிகாப்டர்ஸையும் 12 விமானங்களையும் அழிச்சிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், எப்படி இவங்க இது மாதிரி ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அழிச்சாங்க இதை கொண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃப்ளையிங், அதாவது இது வந்து ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இருக்கும் போது அழிக்கப்படலை, இது வந்து ஆன் கிரவுண்டில் இருக்கும் போது இது அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் உங்களுக்காக கொடுக்கப்படுது. ஓகே, லாஸ்ட் செய்தி, நம்ம இந்த ஏமனின் ஹவுத்திக்கும் இந்த அமெரிக்கா, பிரிட்டன் அவங்களுக்கும் இடையே பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ US அண்ட் UK அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டாக ஒரு தாக்குதல் நடத்தினாங்க ஏமனின் ஹவுத்தி மேலே ரெட் சீல இருக்க மணிகதை மீட்கிறதுக்காக. அண்ட் இதற்கு நாங்கள் ரிப்ளை பண்ண போகிறோம், நாங்களும் போருக்கு ரெடி, உங்களுடைய
போர் அழைப்புக்கு நாங்கள் ரெடினா அப்படின்னு ஹவுதி தன்னோட ரிப்ளையை கொடுத்துருந்தாங்க. அதாவது சனிக்கிழமை நைட்டு நினைக்கிறேன், சனிக்கிழமை நைட்டு இல்லை ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் மீண்டும் UK அண்ட் US இணைந்து ஒரு ஜாயிண்ட் ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தப்பட்டது ஏமன் மேலே. ஏமனின் ஒரு குறிப்பாக ஒரு நகரத்தின் மேலே நடத்தப்பட்டது. இதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் விதமாக ஏமனும் தன்னோட ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலை அமெரிக்காவின் வார்ஷிப் போர்க்கப்பலை நோக்கி ஏவுனாங்க. இதை அமெரிக்காவின் போர்க்கப்பல் நியூட்ரலைஸ் பண்ணாங்க. இந்த செய்தி எல்லாமே சென்காம் மூலியமாக நமக்கு கிடைத்த செய்தி. ஏர் ஸ்ட்ரைக்கு பின்னாடி இப்ராஹிம் ரைசி, அதாவது ஈரானின் தலைவர் இப்ராஹிம் ரைசியும் ஹவுதியின் பொலிட்டிக்கல் சீஃப் அவங்க 2 பேரும் ஒரு ஃபோன் கால் கான்வர்சேஷன் பண்ணதாகவும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோன் காலில் மேபி ஜாயிண்ட் அட்டாக் நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும், இதற்கு அடுத்து எது மாதிரியான தாக்குதல் அமெரிக்கா மேலே தொடுக்கப்படலாம் இந்த ஹவுதியை கொண்டு அப்படிங்கிற மாதிரியும் சில டிஸ்கஷன் நடத்தப்பட்டிருப்பதாகவும் செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. பட் ப்ராப்பராக அந்த ஃபோன் காலை என்ன பேசினாங்க இப்ராஹிம் ரைசியும் ஹவுதியின் பொலிட்டிக்கல் சீஃப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்படல. ஆனால் அடுத்த எஸ்கலேஷன் பாயிண்ட் எப்படி அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேசினாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஈரான் எப்போ குதிப்பாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கான காணொலி இதுதான். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன, கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆஃப்டர் லாங் டைம் உக்ரைனுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைச்சிருக்கு. அவங்க ரஷ்யாவின் 26 ஹெலிகாப்டர்ஸ் அந்த 12 விமானங்களை அழிச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்ம முக்கியமாக இன்னைக்கான செய்தியில் பார்க்கப்பட வேண்டியது. அதுக்கு அடுத்தது இந்தியாவின் மிலிட்டரி பர்சனல்ஸை மார்ச் 15க்குள்ள மால்டிவ்ஸ் தீவு கூட்டத்தில் இருந்து வெளியேற்ற சொல்லிய மொய்சுவின் அந்த ஒரு அறிக்கை, அது இரு நாட்டுக்கும் இடையே உள்ள ஒரு பதற்றமான சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது 2 தான் இன்னைக்கான நம்ம பார்த்த காணொலியில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. நன்றி, வணக்கம்.